Hi, hello, welcome to It's Me Dinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Google Docsல productivity tips தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இது. ஸோ கூகுள் டாக்ஸ்லேயோ கூகுள் ஷீட்லேயோ வந்து ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸு, ஸோ குயிக்காக வந்து நம்ம ஒரு வேலையை பண்ணுறது, ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் வந்து பற்றி போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நிறையா கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டோ இல்லை டிப்ஸ், ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸோ வந்து நம்ம கூகுள் டாக்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால், இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. நான் கூகுள் ஷீட்டை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கூகுள் டாக்ஸு, ஸோ கூகுளில் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த ஆப்ஸை பற்றியெல்லாம் நான் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸை பற்றியெல்லாம் நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கூட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா docs.new அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? ஸோ ப்ரௌசரில். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து இமெயில் ஐடியில் லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த இமெயில் ஐடியில் வேணுமோ அந்த கூகுள் இமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ செகண்ட் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வியூஸ் இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் வியூ. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வியூ போனீங்கன்னா இங்கே மோடு இல்லை, சாரி, இந்த வியூஸ் போனீங்கன்னா இப்போ அவுட்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா என்கிட்ட இந்த டாக்கில் நான் என்னென்ன வச்சுருக்கணும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்லைனாக இங்கே காட்டிடும். இதை வந்து நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிக்கலாம். குயிக் டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ எனக்கு இது தேவையில்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் காட்டினேன். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஃபஸ்ட்டு டிப்பு. ஓகே, ஸோ செகண்ட் டிப்பு, இப்போ நான் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே எனக்கு இங்கே வந்து ஒரு டைட்டில் வரணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது எல்லோரும் வந்து டைட்டில் தான் எழுதுவாங்கள்ல. ஸோ டைட்டிலுக்கு வந்து இங்கே நான் இங்கே போய் நான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயிக் ப்ரொடக்டிவிட்டி வந்து என்ன அப்படின்னா, அட்டு சிம்பிள் போட்டுட்டு டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க இல்லை ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இது டைட்டிலாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது டைட்டிலாக எழுதுவோம். திஸ் இஸ் அ டைட்டில். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் டைட்டிலாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டைட்டிலாக கன்வெர்ட் ஆகிரும். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு இது வந்துருச்சு. இது வந்து எனக்கு அடுத்த ஷீட்டில் வரணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒன்று ஒன்றா இப்படி என்டர் கொடுத்துட்ருக்க பதிலாக Ctrl+Enter கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஷீட்டோட, அடுத்த டாக்குமெண்ட்டோட, அடுத்த பேஜோட ஃபஸ்ட்டு இதுக்கு இது வந்துடும். ஓகேவா? ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து நான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது சென்டர் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி Ctrl+ அந்த இதுதான் நம்ம டைப் பண்ணுவோம். இந்த இடத்துல இதை நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் போயும் பண்ணலாம். இந்த இடத்துல ஒன்று இருக்கும். ஸோ இதில் போயும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா Ctrl+Shift+Eயும் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து டைட்டில். ஸோ இப்போ எனக்கு சப்டைட்டில் வேணும் அப்படின்னா அதே மாதிரியே என்டர் பண்ணி சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டை யூஸ் பண்ண வேண்டியது, சார் மவுஸை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. திஸ் இஸ் அ சப்டைட்டில். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+E கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட்டில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிச்சு. நம்ம எதுவுமே பண்ணல. ஓகேவா? அதே மாதிரியே இது வந்து ஸ்பெல் செக் அது ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தது ஹெட்டர் 1. இப்போ பாருங்கள், இது நார்மல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஹெட்டர் 1ஆக வந்து மாற்றணும். ஸோ இந்த இடத்துல டாக்குமெண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஹெட்டர் 1, ஹெட்டர் 2, ஹெட்டர் 3 அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நான் இப்போ குயிக்காக நான் இங்கே மவுஸ் எல்லாம் பிடிச்சி இங்கே நான் போய் மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. நான் இங்கே டைப் பண்ணிகிட்டு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இங்கே டூல்ஸில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் மார்க் டவுன் அப்படின்னு இருக்கும். இது வந்து அன்செக் ஆகிருக்கும் பை டிஃபால்ட்டு. இதை வந்து செக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஹெட்டர் 1 அப்படின்னா உங்களோட கீபோர்டில் இந்த ஹேஷ் கீ இருக்கு இல்லையா? ஹேஷ் கீ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ ஹெட்டிங் 1. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து ஹெட்டிங் 1 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு.
ஸோ அதே மாதிரி நான் இதை வந்து நான் இன்னும் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, திரும்ப பாருங்கள், இது நார்மல் டெக்ஸ்ட்னு இருக்கா, இதை நான் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, @ யூஸ் பண்ணிவிட்டு ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஹெட்டிங் 1 2 3ன்னு வரும். ஸோ நீங்கள் வந்து ஹெட்டிங் 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் another ஹெட்டிங் 1. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஹெட்டிங் 2க்கு நீங்கள் என்டர் கொடுத்துட்டு கொடுத்து ஹெட்டிங் கொடுத்து இங்கே கீழே என்ட்ரு பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்மார்ட் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூகுள் வந்து ரீசெண்டாக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸை. ஓகேவா? இந்த மூலிமா நீங்கள் நிறையா பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணது. இது வந்து நீங்கள் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணது. ஓகேவா? இதே வந்து நீங்கள் ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணால் ஹெட்டிங் 1. இப்போ நான் 2 ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டிங் 2வாக எடுத்துக்கும். ஓகேவா? இதே வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நார்மல் டெக்ஸ்ட்டில் இருக்க மேலே இப்போ வந்து 1 2 3 மூணு பவுண்ட் சிம்பிள் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஹெட்டிங் 3ஆக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி ஹேஷ்டேக் கொடுத்தா ஹெட்டிங் 1 2 2னா ஹெட்டிங் 2 3 கொடுத்தா ஹெட்டிங் 3. ஓகேவா? அதோட இன்னொரு ஷார்ட்கட் வந்து கொடுத்து நீங்கள் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே வந்துடும். அதே மாதிரி டைட்டில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் டைட்டில் வந்துடும். டைட்டில்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டைட்டிலாக மாறிடும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட ஹெட்டிங்க்கு, சப்டைட்டிலுக்கு, ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3க்கு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ வந்து புல்லட்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு சடனாக வந்து எனக்கு புல்லட்ஸ் வேணும் அப்படின்னா, என்னோடய டெக்ஸ்ட் வந்து புல்லட்ஸாக டைப் ஆகணும் அப்படின்னா குயிக்காக வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ புல்லட்ஸ் லைன். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப இது வந்து another லைன். கரெக்டாக? திரும்ப எனக்கு இது சப் இது வரணும் அப்படின்னா இங்கே கீழே என்ட்ரு பண்ணி ஒரு டேப் கொடுத்தீங்க அப்படின்னா சப் லைன். ஓகேவா? ஸோ இதே வந்து நீங்கள் இன்னும் அந்த ஸ்மார்ட் ஷிப் மூலிமா பண்ணணும் அப்படின்னா இதையும் வந்து புல்லட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து புல்லட் லிஸ்ட்டாக வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து புல்லட் லிஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா வெறும் ஸ்டார் ஸ்பேஸ். கரெக்டாக? அடுத்தது நம்பர்டு லிஸ்ட்டு. ஸோ நம்பர்டு லிஸ்ட் எனக்கு வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். 1 டாட் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர்டு லிஸ்ட். ஓகேவா? திரும்ப கீழே கொடுத்தீங்கன்னா another லைன். கீழே கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு டேப் அழுத்துனீங்கன்னா ஏன்னு வரும். இது வந்து சப்பு. கீழே கொடுத்து இன்னொன்று கொடுத்தீங்க அப்படின்னா அதோட சப்பு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் நம்பர்டு லிஸ்ட் பண்ணலாம். சேம் மெத்தட் வந்து நீங்கள் கொடுத்து நம்பர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்பர்டு வரும். ஓகே ஓகே அடுத்தது செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரீனை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்குவோமா. ஸோ Ctrl+ கொடுத்தா கொஞ்சம் ஜூம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸ். ஓகே, ஸோ திரும்ப கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து செக் பாக்ஸாக வந்துடும். இது வந்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஷிப் யூஸ் பண்ணோம் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்து செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் வந்து செக்லிஸ்ட். இப்போ நீங்கள் போய் இந்த இடத்துல டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் ஆகிரும். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நம்பர்டு லிஸ்ட்டு, புல்லட் லிஸ்ட்டு, ஹெட்டிங்கு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஸ்ட்ரைக் த்ரூ. ஸ்ட்ரைக் த்ரூனா ஒன்றும் இல்லை, அந்த லெட்டர்ஸ் மேலேயே ஒரு ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி வரும் இல்லையா, அதுதான். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்களோட கீபோர்டில் மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, வெறும் மைனஸ் 9க்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா கீபோர்டில், அது. ஸோ இந்த மைனஸ் அண்டர் ஸ்கோர் கிடையாது, மைனஸ். ஓகேவா? ஸோ அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது இது.
ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் என்ன லெட்டர்ஸ் வேணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு திரும்ப எண்டில் ஒரு மைனஸ் சிம்பிள். ஓகேவா? ஸோ மைனஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து மைனஸ், இது வந்து அண்டர்ஸ்கோர், ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப எண்டில் மைனஸ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா அந்த லெட்டர் வந்து ஸ்ட்ரைக் ஆயிரும். ஓகே, கீழே வந்தீங்க அப்படின்னா அடுத்தது இட்டாலிக். ஸோ இட்டாலிக் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ என்னோடய இந்த லைன் வந்து எனக்கு இட்டாலிக்காக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஸ்டார் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது போல்ட் ஆயிரும். ஓகே, பட் ஸ்டார் கொடுத்துட்டு திஸ் இஸ் அ இட்டாலிக் ஃபாண்ட், திரும்ப எண்டில் ஒரு ஸ்டார் கொடுத்து, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு இந்த இடத்துல, ஸ்டார். ஓகே, ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ஸ்டார் ஃபாண்ட் ஸ்டார். ஓகே, ஸோ ஸ்பேஸ் வரக்கூடாது. ஸ்டாருக்கு அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து புல்லட்டாக மாறிடும். ஸோ ஸ்பேஸ் கொடுக்காம எண்டில் ஒரு ஸ்டாரு, ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டார், இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இட்டாலிக் ஃபாண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகே, ஸோ போல்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் ஸ்டாரு போல்டு லெட்டர், ஸோ டபுள் ஸ்டார் போல்டு லெட்டராக வந்துடும். ஓகே, ஸோ அது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அடுத்து போல்டு அண்ட் இட்டாலிக், இது வந்து 3 ஸ்டார் போல்ட் அண்ட் இட்டாலிக் ஃபாண்ட் 3 ஸ்டார். ஓகே, அதுக்கு அடுத்தது லிங்க். ஸோ இப்போ ஏதாவது ஒரு லெட்டரில், ஸோ திஸ் இஸ் அ கூகுள் வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். திஸ் இஸ் அ கூகுள் வெப்சைட்டுன்னு சொல்லி கொடுத்துறோம். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லிங்க் இன்சர்ட் லிங்க் கொடுத்து அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் இல்லையா? இல்லைனா கண்ட்ரோல் A ஆர் மேக்கில் கமாண்ட் A கொடுத்து நம்ம பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இன்னொரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி கூகுள் எதில் நீங்கள் லிங்க் பண்ணமோ அந்த இதை பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, இது வந்து இந்த ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ www. இதில் நீங்கள் லிங்க்கு கொடுக்கலாம் .com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து லிங்காக மாறிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் இது வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லிங்க்குக்காக. இதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸு. ஸோ கூகுள் டாக்ஸில் இது மாதிரி நிறையா டிப்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம போட்டோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நான் வந்து முடிஞ்சால் நான் வந்து கட் ஷார்ட் பண்ணி நான் இன்னொரு வீடியோ போட பார்க்குறேன். ஓகே, இதே மாதிரியே வந்து உங்களுக்கு கூகுள் ஷீட்லேயும் வந்து ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் வேணும், ஜிமெயிலில் ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? அதே மாதிரியே கூகுள் ஷீட்டை பற்றி, கூகுள் ஆப் ஸ்கிரிப்டை பற்றி, கூகுள் ஆட்டோமேஷனை பற்றி நிறையா வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன், இன்னுமே போடுவேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோடய இன்னொரு அதர் வீடியோஸையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னோடய சேனலை பற்றி சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்குற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் வந்து ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஷார்ட்கட்ஸை பற்றியெல்லாம் வந்து நிறையா வந்து இதில் கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் போட்டுட்ருப்பேன். அதாவது அடிக்கடி சேனலோட அப்டேட்ஸை பற்றி, அதையும் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதிலலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ், குவரிஸ் இருந்தால் அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரியே கீழே வந்து என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கும் நீங்கள் உங்களோட இமெயிலை சென்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. See you. Bye bye.